பச்சை வயல்களும் தெளிந்த காற்றும் நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல செல்லம்மா அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி ஒரு சின்ன குடிசையில தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க புருஷன் இறந்து 2 வருஷம் ஆச்சு. சொத்து காசு எதுவும் இல்ல. அந்த குடிசை தான் அவங்களோட ஒரே உலகம். ஒரு நாள் மாலை நேரம் பாட்டி வாசல்ல உட்கார்ந்து மெதுவா தன் புருஷனை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா முருகேசன் அப்படிங்கிற வட்டி வியாபாரியும் அவங்க மனைவி மல்லிகாவும் நடந்து வந்தாங்க. ஏய் பாரு, இந்த கிழவி இன்னும் இந்த குடிசைய பிடிச்சுக்கிட்டு இருக்கா. மல்லிகா கிசுகிசுத்தா. பாட்டி மரியாதையா வாங்கப்பா, வந்து உட்காருங்க சொன்னாங்க. முருகேசன் கடுமையா, இந்த இடம் எங்களுக்கு சொந்தம். உன் புருஷன் கடன் வாங்கி இதை அடகு வச்சிருக்காரு. நாளைக்கே வீட்டை காலி பண்ண. பாட்டி கண்கள் கலங்கிச்சு. ஐயா, இது என் புருஷன் கட்டின வீடு. இந்த மண்ணுல தான் என் உயிர் போகணும். தயவு செஞ்சு கொஞ்சம் காலம் விடுங்க. அப்போ பாட்டி மெதுவா சொன்னாங்க. ஐயா, ஒரு ரகசியம் இருக்கு, கொஞ்சம் உள்ள வாங்க. உள்ள போனதும் பாட்டி ஒரு பழைய பெட்டிய காட்டினாங்க. இதுல என் 7 தலைமுறைக்கு போதுமான சொத்து இருக்கு. ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திறக்க கூடாதுன்னு என் புருஷன் சத்தியம் வாங்கிட்டாரு. நான் போனதுக்கப்புறம் யார் எனக்கு நல்லபடியா இறுதி சடங்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெட்டி. முருகேசனும் மல்லிகாவும் கண்கள் மின்ன ஆரம்பிச்சது. அந்த நாளிலிருந்து அத்தை சுட சுட இட்லி, அத்தை புது புடவை, அத்தை பழம்பால். பாட்டி மனசுக்குள்ள நினைச்சாங்க. இவங்க கிட்ட பாசம் இல்ல, பேராசுதான் இருக்கு. 3 மாசம் போச்சு. பாட்டி நல்ல பலமா ஆயிட்டாங்க. முருகேசன் மல்லிகா கிட்ட, இந்த கிழவி போற மாதிரி தெரியல. குடுக்கறத தின்னுட்டு நல்ல கொழுத்து போயிருக்கு. ஒரு நாள் ஒரு இளம் பையன் வந்து கேட்டான். இது செல்லம்மா பாட்டி வீடா? ஆமாப்பா. அவன் உள்ள போய், பாட்டி நான் வந்துட்டேன்னு அன்பா பேச ஆரம்பிச்சான். அக்கம்பக்கம் இருந்தவங்கெல்லாம், எங்க இந்த பாட்டி தனியாவே வாழ்ந்துட்டு போயிடுமோன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. எப்படியோ சொந்தோன்னு ஒரு பையன் வந்திருக்கான். அதை கேட்டதும் முருகேசனும் மல்லிகாவும் ரொம்ப அதிர்ச்சியானங்க. ரொம்ப பதட்டமா பாட்டிய பார்க்க போனாங்க. அங்க போனதும் அந்த பாட்டி அவங்க கிட்ட, இவன்தான் என் கணவரோட தூரத்து சொந்தம். இவனோட குடும்பம் ஒரு விபத்துல சிக்கி இறந்துட்டாங்க. அப்போ இருந்து நானும் என்னோட கணவரும் இவனை வளர்த்தோம். வெளியூர்ல பட்டப்படிப்பு படிக்கிறான். இந்த பெட்டி இவனுக்கு தான் சொந்தம். முருகேசன் கோபமா, அப்போ எங்களுக்கு? பாட்டி அமைதியா சொன்னாங்க. நீங்க சேவை பண்ணது என் மேல பாசத்துல இல்ல, பெட்டிக்காக. பெட்டி திறந்ததும் உள்ள இருந்தது சில பழைய பித்தளை காசுகள், 2 வெள்ளி கொலுசுகள், ஒரு பழைய கடன் பத்திரம். அந்த பத்திரத்துல முருகேசன் அப்பா இந்த எடுத்த பாட்டி புருஷன்கிட்ட அடகு வைத்ததற்கான பதிவு இருந்தது. அதுல அந்த இடம் பாட்டிக்கே சொந்தம்னு எழுதியிருந்தது. முருகேசன் தலை குனிஞ்சான். பாட்டி சொன்னாங்க, சொத்து பெட்டியில இருக்காது, மனுஷன் மனசுல தான் இருக்கும். முருகேசனும் மல்லிகாவும் அவமானத்தோட அங்க இருந்து போயிட்டாங்க. பாட்டி சிரிச்சுக்கிட்டே அந்த பழைய குடிசை வாசல்ல மீண்டும் நிம்மதியா உட்கார்ந்தாங்க.